அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஹலிமாஸ் வேர்ல்டு. நான் வந்து ரம்ஜான் வ்ளாக் சீரிஸ் தான் இப்போ வீடியோஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இஃப்தாருக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் ஒரு வ்ளாகை வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஷேர் பண்ண போனேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி செய்வோம். இது வந்து டே 1 இஃப்தார் அன்னைக்கு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு வரும். அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 2 டேஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரே நாள்லேயே இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட முடியாது. பட் ரெசிபீஸை ஷேர் பண்ணோம்னா நான் வந்து உங்ககிட்ட காட்டல. ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் அந்த மாரிலாம் எதுவுமே நான் பண்ணி வைக்கல. அன்னைக்கு இஃப்தார் அன்னைக்கு என்ன இருக்கோ அத வச்சு அப்படிதான் நான் வந்து பண்ணுவேன். ப்ரிப்பரேஷன் ரம்ஜானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிளீனிங், அப்புறம் ரீஸ்டாக்கு, ரீஃபில் இந்த க்ராசரிஸ்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த மாரி ஐட்டங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாரி சில ஏதாவது நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு கார்லிக் பீல் பண்ணி வைக்கிறது, சாம்பார் வெங்காயம் பீல் பண்ணி வைக்கிறது, இந்த மாரியான வேலைகள் மட்டும் தான் ப்ரிப்பரேஷன் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்றது அதெல்லாமே இல்ல. அந்தந்த டைம்க்கு நான் வந்து செஞ்சுப்பேன். ரெசிபீஸுமே நான் செய்வேன். கிறிஸ்பி சிக்கன், அந்த நூடுல்ஸ் சிக்கன் மாரி அது மாரிலாம் நெறைய ரெசிபீஸ் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அந்தந்த டைம்க்கு இஃப்தார் அன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா எடுத்து ப்ரிப்பேர் பண்றது தான். முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுலாம் இல்ல. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாரி ஆ ப்ரிப்பரேஷன்னா நம்மளுக்கு வந்து கிளீனிங், ஆர்கனைசிங் அந்த மாரி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜூஸ் போட்டுட்ருக்கேன். வாட்டர்மெலன் ஜூஸ். நான் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இதெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே பார்த்தீங்கன்னா, என்னோட மாமி வீட்ல இருந்து இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது எல்லாமே நோன்பு டைம்ல இது ஒரு ஹெல்தி வேயா ஆக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என் அம்மா வந்து நன்னாரி ரோஸ் மில்க் கண்டிப்பா வச்சுருவாங்க. அதோட சேர்த்து நம்ம ரஸ்னா டேங்க் இந்த மாரி எல்லாமே குடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஹெல்தி வேயா இருக்கும் இல்லையா? ஸோ அது ஃபுல்லாவே சுகர் கன்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்ப நெறைய மாறிட்டுருக்கு. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் ஹெல்தியா நம்ம வந்து மாத்திக்கலாம். ஏன்னா எப்படி டீப் ஃப்ரைடு வடை, சமோசா இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த கஞ்சியோட அத சாப்பிட்டா தான் ஃபுல்ஃபில்லாவே இருக்கு. பட் சரி ஜூஸாவது வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம் தான் நானுமே ஓகே ஃப்ரெஷ் ஜூஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சாரி ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து செஞ்சுட்ருக்கேன். இது வந்து மிக்ஸடா வந்து நெறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு வீட்ல. அன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எங்க வீட்ல வாட்டர்மெலன்றது ஒரு டிஃபால்ட் மாரி பனானா மாரி வாட்டர்மெலன் எப்பவுமே இருக்கும். ஒரு சின்ன வாட்டர்மெலனா இருந்தாலும் எப்பவுமே இருக்கும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு. ஸோ அத வந்து ஜூஸ் வந்து போட்டுட்டு, அதோட சேர்த்து கொஞ்சம் கிரேப்ஸும், பேஷன் ஃப்ரூட் இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தெரியும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாரி ட்ரை பண்ணிட்டுருந்தேன். இந்த டிஃப்ரெண்ட்டா மிக்ஸ் பண்றதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு என் மாமி கிட்ட இருந்து தான். அவங்க வந்து இந்த டேங்க் பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் டேங்க் பவுடரோட வந்து இந்த ஜூஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி போடும்போது, அந்த லெமன் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ் ஜூஸோட ஒரு ஃப்ளேவர் ஒரு மாரி கலந்து ஒரு மாரி மாக்டைல்ஸ் அந்த மாரி சூப்பரா இருக்கும். குடிச்ச மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி தான் நானுமே சரி கலந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருந்தேன். ஸோ இதுவுமே டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா, ஏதோ இந்த கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து அதிகமா நான் போட்டுட்டேனா என்னன்னு தெரியல. அதோட கொஞ்சம் புளிக்கிறனால கொஞ்சம் அதோட புளிப்பு தன்மை அதிகமா இருந்துச்சு. நார்மலா இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து போடுற ஃப்ரூட்ஸ் வந்து கரெக்ட்டான ஒரு குவான்டிட்டில வந்து பாதி பாதி ஈக்குவலா எடுத்து போட்டோம்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துரும். இல்ல அப்டின்றவங்க நார்மலா தனித்தனியாவே ஜூஸ் போட்டு தனித்தனியாவே குடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்ப நான் வந்து வாட்டர்மெலன ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிட்டேன். வாட்டர்மெலன ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட சேர்த்து கிரேப்பும், பேஷன் ஃப்ரூட் ஒண்ணு இருந்துச்சா, அத 2த்துமே தனியா கிரைண்ட் பண்ணிட்டு, அத கடைசியா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒண்ணா வந்து கிரைண்ட் பண்ணல. இது மட்டும் தனியா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதுல சீட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். கிரேப்ஸ்னா நம்மளுக்கு அது வந்து சீட்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. நான் சொல்றது வந்து கிரீன் கலர் கிரேப்ஸ். நான் சொல்றது நார்மல் சீட்ஸ் உள்ள கிரேப்ஸ் கிடையாது. அது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சா தான் நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் கிரேப் வந்து கிரீன் கலர்னால நான் அப்படியே வந்து போட்டு அ ஸ்மூத்தி மாரி நல்லா திக்கா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். அதோட சேர்த்து நான் வாட்டர்மெலன் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வைப்போம். ஏன்னா ஃப்ரூட்ஸும் வந்து இப்போ நெறையா
டீஹைட்ரேட்டடாக இருக்கும் நம்ம பாடியெல்லாம் ஃபாஸ்டிங் டைமில். அதனால வாட்டர் மெலன் இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹைட்ரேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரூட்ஸும் ஒரு சைட் கட் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி செட் ஆகிடுச்சு. செட் ஆன உடனே பாக்ஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால எப்போவுமே அம்மா வந்து இந்த மாதிரி கடல் பாசிலாம் செஞ்சுட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அது நம்ம வந்து நோம்பு திறக்கிறதுக்கே மொத்தமாக சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த நோம்பு திறந்ததுக்கப்புறம் சும்மா 2 பீஸ் 1 பீஸ் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டாங்கன்னா எல்லாரும் அப்படியே போகும்போது வரும்போது எடுத்து ஒரு நாளும் வாயில் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடல் பாசி வந்து நல்லாவே சாஃப்ட்டா ஒரு மாரி சில்கியா வந்துருந்துச்சு. நான் வந்து 2 லேயர் போட்டிருந்தேன். ஒண்ணு டிரான்ஸ்பரண்ட் லேயர், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து மேங்கோ சாரி பைனாப்பிள் எசன்ஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். டபுள் லேயர்ல. மேல வந்து பால் ஊத்திட்டேன். பைனாப்பிள் போடும்போது மட்டும் கொஞ்சமா. இன்னொன்னு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட்டா பிளெயினா வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்னொரு சைடு வந்து சமோசா ஃபில்லிங்ஸ்க்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். சமோசா ஷீட்ஸ் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன். சரி ஆனியன் சமோசா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் ஃபில்லிங்ஸ் வந்து சும்மா பிளெயினா நம்ம ஆனியன் நல்லா சாப் பண்ணிட்டு, கருவேப்பிலை, சீரகம் அதெல்லாம் போட்டுட்டு, கொஞ்சமா கறி லீவ்ஸ் போட்டுட்டு எடுத்துட்டோம்னா, லைட்டா மொளகாத்தூள், மஞ்சத்தூள் லைட்டா போட்டு பெரட்டி எடுத்தாலே போதும். மசாலா வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதில வந்து சில பேர் பொட்டேட்டோ கூட போட்டுக்கிறாங்க. பொட்டேட்டோ, கிரீன் பீஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் வெறும் ஆனியன் சமோசா மட்டும் தான் செஞ்சேன். இன்னொரு நாள் சரி நம்ம உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ வச்சு ஃபில் பண்ணி இன்னொரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் செய்வேன். ஆ ஏன்னா நெறைய நம்ம டம்ப்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இது செய்யணும், அது செய்யணும், இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னு நெறைய பண்ணிட்டு, அத அப்படியே சாப்பிட முடியாம சில சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால லிமிட்டடாவே நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுட்டு, மீதி எல்லாமே நம்ம வந்து நம்ம இன்னும் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் டே அந்த மாரி கூட ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டேயே எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. ஸோ நான் வந்து கொஞ்சம் மசாலாஸ் அதிகமா ஆனனால எனக்கு சமோசா கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருச்சு. அதனால கொஞ்சம் பேக் ஏர்டைட் பேக்ல வந்து போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமா எடுத்து தேவையானது மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலான்னு. இது வந்து நான் சொன்ன இந்த கிரேப்பும், பேஷன் ஃப்ரூட் நல்ல ஸ்மூதி மாரி மிக்ஸ்சர் மாரி நல்லா அடிச்சுட்டு, அத வந்து மிக்ஸ் பண்றதுக்கான இதுதான் இது. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ரெசிபி என்னன்னா, சுண்டல் ஏதாச்சும் ஒரு பயிறு வகைகள்ல வந்து சுண்டல் வந்து ரெடி பண்ணிருவோம். அது வந்து என்னோட இது வந்து எங்க அம்மா வீட்ல வந்து பண்ண மாட்டோம். நாங்க வந்து கஞ்சியில வடைய பிச்சு போட்டு, அம்மா மின்ட் சட்னி ஒண்ணு செய்வாங்க. அத வந்து செஞ்சு, அதில ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அது குடிச்சாலே எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். இது வந்து என்னன்னா, எங்க மாமியார் வீட்ல வந்து அ பயிர் வகை ஏதாச்சும் ஒரு பயிர கிரீன் பாசிப்பயிறு இல்லன்னா வந்து கொண்டைக்கடலை ஏதாச்சும் ஒண்ண வேக வச்சு சுண்டல் மாரி பண்ணிட்டு, அத கஞ்சியில போட்டுட்டு ஒரு சைடு வடையும் பிச்சு போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்காக நான் அத பண்ணிட்டுருந்தேன். இன்னொரு சைடு வடைக்கு வந்து மாவு காலையிலே பார்த்தீங்கன்னா, ஆட்டி வச்சுட்டேன். நைட் ஊற போட்டது காலையில கிரைண்ட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்மளுக்கு போடும்போது கரெக்ட்டா ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையுமே. இது வந்து பிளெயினா தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து பிளெயினா ரொம்ப பிடிக்கும். வெறும் இந்த சீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலலாம் போட்டு வெறும் பிளெயின் வடை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு ஓகே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு, இப்போ டைம் ஃபார் இஃப்தார். டேபிள்ல வந்து ஒரு 6:00 6:10 கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6:10 கிட்ட ஆயிடுச்சு. நான் கடகடன்னு வந்து சரி அ அரேஞ்ச் பண்ணிட்டு, நோம்பு தொறக்கறதுக்காக உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ப்ரே பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோரே உட்காந்துட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பலாம் லாஸ்ட் மினிட் வரைக்குமே போயிட்டே இருக்கும். மின் சட்னி வந்து அம்மா வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் செஞ்சுட்டு இருப்பாங்க கிச்சன்ல. ஜஸ்ட் 1 மினிட் பிஃபோர் வந்து நோம்பு தொறந்திருப்போம். சில மெமரீஸ்லாம் அப்படியே இதெல்லாம் பண்ணும்போது, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமேன்னு அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்